மதுரையில் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் நவீன்குமார் உடலுக்கு 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மாடு முட்டி மதுரை விளாங்குடி பகுதியைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் நவீன்குமார் உயிரிழந்தார். இந்நிலையில் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கூட பங்கேற்காமல் நவீன்குமார் உடலுக்கு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதுரை விளாங்குடி பகுதியில் உள்ள மயானத்திற்கு அமரர் ஊர்தியில் உடல் எடுத்துச் செல்லப்பட்ட போது நவீன்குமாரின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது நவீன்குமாரின் தாயார் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே ஜல்லிக்கட்டில் விளையாடும் வீரர்களுக்கு காப்பீடு ஏற்படுத்தி தர வேண்டுமென மாடுபிடி வீரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இனி வரும் காலங்களில் ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீடு எல்லாத்துக்கும் காப்பீட்டு போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொன்று, இந்த ஆன்லைன் டோக்கனு வேணாம், பழையபடி கை டோக்கனே கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். குடிச்சிட்டு சாகுறவங்களுக்கு 10 லட்சம் வீரமாக ஜல்லிக்கட்டில், அதுவும் கவர்மெண்ட் நடத்துகிற ஜல்லிக்கட்டு, அதில் சாகுறவங்களுக்கு வெறும் 3 லட்சம் தான் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா கொஞ்சம் குடும்பத்துக்கு நல்லா. ஏன்னா ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிற எல்லாருமே வறுமையின் போட்டு கீழே உள்ளவங்க.